இங்கேருந்து நம்ம வந்து திருக்கடையூர் பிளானு என்னன்னு பார்ப்போம் நடுவில். இப்போ வாங்க போவோம்மா. நல்லா இருக்கா லெஜண்ட் வீடு? போயிடலாமா? கூட்டு போன மாதிரி கேட்குற பற்றியா? பட் ஆனால் வந்து கேஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒர்த்து பிளேஸ். ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளான் என்னென்னா திருக்கடையூர் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. ரொம்ப நாள் அங்கிள் ஆண்டியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பிளானை ஃபிக்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஒரு 11 மணி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி கிளம்பிட்டோம். பார்ப்போம் இந்த vlog எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து கிளம்புறோம். அவ்வளோதான், எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு vlog பார்க்க போகிறோம். இப்போ வந்து எங்கே, ஆமாம், இங்கேருந்து நம்ம வந்து திருக்கடையூர் பிளானு என்னன்னு பார்ப்போம் நடுவில். இப்போ வாங்க போவோம்மா. ட்ராவல் டு திருக்கடையூர். இதுதான் ஆக்சுவலாக லெஜண்டோட வீடு. இந்த ஊர் இவ்வளோதான், ஆனால் பெரிய இடம் அது. ஆக்சுவலாக ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கு. ஃப்ளோரா ஆப்போசிட்லேயே மட்டன் கடை வச்சிருக்கிறாங்க. எத்தனை ஏசி பாருங்களா. ஏசி வெளியில் இது வச்சுருக்காங்க. எப்படி நல்லா இருக்கா லெஜண்ட் வீடு? போயிடலாமா? கூட்டு போன மாதிரி கேட்குற பற்றியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். காமிச்சது கேட்டு இந்த இடத்த பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இது வந்து ஒரு ஏரி. இந்த ஏரி வந்து கடல்ல கலக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரி வந்து கடல்ல கலக்குதா? எனக்கு வயிற்று தான் கலக்குது. ஐயோ சாமி, ஆல்பைன் ஸ்டார் இதெல்லாம் போட்டு டியூட்ஸ். நம்ம வழி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மகாபலிபுரம், கல்பாக்கம், அப்படியே பாண்டிச்சேரி வந்து அந்த வழியில் நம்ம போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் ஸ்ரீ சரவண விலாஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்காது. ஸோ இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் இந்த ரூட்டில் போகிறீங்கன்னா. சரிங்க டியூட்ஸ், நீங்கள் ஆனால் பாருங்கள், எங்கள் அம்மா பொங்கல் மட்டும் ஆர்டர் பண்ணுவாங்க. அம்மா என்ன வேணும் சாப்பிட? என்ன வேணும் சாப்பிட? என்னடி இது? பொங்கலும் வடையுமா? அது மட்டும் தான் பிடிக்குமா? ஆ, அம்மா பொங்கல் வந்துருத்தோ. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பொங்கல் நல்லா இருக்கும். அம்மா வேறு அச்சு வளர்ப்புறாங்க. அவ்வளோதான். தோசை பார்த்தீங்கன்னா வடா சைஸில் இருக்குது. நம்ம பொடி தோசை முருவலாக இருக்குது. கூட ஒரு வடை, கிறிஸ்பி வடை.
டீசெண்டாக நல்லா இருக்கு. தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ஒன்று, இந்த சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 வச்சு டேஸ்ட் பண்ணுங்க. டியூட்ஸ் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. நீங்கள் ஆம்பியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது, பட் ஆனால் டேஸ்ட் எதிர்பார்த்து வரலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா இங்கே ஸ்டாப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு போகலாம். பெருசாலாம் வேணும் இருக்காது. இட்லி, தோசை, வடை, பொங்கல் அது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஒர்த்து பிளேஸ். ஓகே டியூட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரைவை. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பார்ப்போம் எங்கே போடுறோன்ட்டு. டியூட்ஸ், இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கு. நல்லா இருக்கு. இப்படி இறங்குறனால அந்த ஃபுல் வியூ தெரியுது. செம்ம பெரிய ஏரி இது. உப்பு காடா இது? சரி, உப்பளம் உப்பு காடுன்றேன். ஐலாண்ட் மாதிரி நடுவில் குட்டியாக இருக்கு. இதோ அங்கே ஃபுல் ஒயிட் அங்க பாருங்க ரைட்ல தெரியுது. ஆமாப்பா, என்னது இது? உப்பு இதுதான் உப்பு செய்யும். உப்பளம் தண்ணியை சைடுல இது பண்ணி காய வச்சு பாருங்க. அது ஃபுல்லா இருக்கு. கிட்டக்கவே தெரியும் பாரு இப்போ வரும்போது. இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்களோ? இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க எடுத்து பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஏன்னா இங்க இருந்தா அயோடைஸ்ட் ஆகுது. இது அயோடைஸ்ட் பண்ணாத சால்ட். பாருங்க டியூட்ஸ், ஃபுல்லாக வந்து உப்பு கடிச்சி உப்பளம் தான் ஃபுல்லாக. இதெல்லாம் நான் படத்துல பார்த்துருக்கேன். ஒரு எவ்வளோ குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. 1 கிலோ பேசாமல் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். சாப்பிட்டா த்ரெட் எழுந்து செத்து. என்ன இருக்கும் இந்த பாருங்க, டன் கணக்கில் உப்பு வச்சிருக்காங்க. அப்படியே வெயில ஒரு மாதிரி அது பார்த்துட்டே இருந்தா கண்ணு ஒரு மாதிரி ஆகுது. ஸ்ட்ரீட் தானே கிடைக்கியா? டேக் டைவர்ஷன். என்னன்னா வெறும் டேக் டைவர்ஷன் மட்டும்தான் இருக்கு ரோடு ஃபுல்லா. இதுக்கப்புறம் ரோடு நிறைய வேலை நடக்குது போல. ஸோ அதனால டேக் டைவர்ஷன் கூட தான் இருக்கு. ரெசார்ட் சீரீஸில் பார்க்குற ரெசார்ட் இதுதான். வேற லெவலில் இருக்குல்ல. இதுதான்பா, இதே தான். இதோட பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி முடியுது. இந்த பாருங்க முடியிற. நெக்ஸ்ட் வந்து கடலூரா? ரோடு தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. இன்னும் வந்து 1 hour 44 minutes காமிக்குது. அப்போ எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும். கடலூர் வரைக்கும் ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இப்போ பாருங்க ரோடு எப்படி இருக்கு, வேற லெவலில் இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் டோல்கேட் வந்துச்சு. கொத்தப்பேட்டை டோல்கேட். அவ்வளோதான்
டூட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் திருக்கடையூருக்கு. இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா பச்சை பசங்க சூப்பராக இருக்குது. என்னது திருக்கடையூரா? சரி ஓகே, பிழை திருத்தம், திருக்கடையூர். ஓகே பாப்போமா ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது பாருங்க. அடப்பாங்க இப்போ தானே போவாங்க, அதுக்குள்ளே டேக் டைவர்ஷன் போடுறீங்களா டாடி? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? வந்துட்டோம், ஆனால் கோயிலை காணொண்டு பாருங்க. இவ்வளோதான் காமிக்குது. எங்கடா கோயில்? ஏமாப்பா என்னடா கோயிலை காணும் டியூட்ஸ். வந்துட்டோம். டூட்ஸ் அங்கே தான் கோயில் இருக்குது. ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பாப்பா நேரம் ஆச்சு நம்ம இங்கே வரத்துக்கு? 4 hours. சென்னையிலேருந்து எந்த வழியாக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம், பாண்டிச்சேரி. டூட்ஸ் வேறு லெவலில் வண்டி டூட்ஸ். எனக்கு வந்து 4 hours வண்டி ஓட்டின மாதிரியே தெரியல. உனக்கு எப்படி இருந்தது? ஆனால் தூங்கிட்டேங்க நடுவில். ஓகே டூட்ஸ் நம்ம வந்தாச்சு கோயிலுக்கு. வரல போல இப்போ கேளு, அது ஃபஸ்ட்டு கேளு. ஓகே டூட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வரண்டா சின்னசாமி. சரிடா